திமுக இருக்கிற பலரும் அரசியல் எதிர்காலமே இருக்காது, பேசாம அரசியல் விட்டு ஒதுங்கிடலாமான்னு சொல்லி அங்கேயும் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதா எங்களுக்கு தகவல். இது நேரடியாக பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுற விஷயம். இதை போன்ற நிறுவனங்களை தான் இப்போ கடந்த திமுக ஆட்சியில் போற்றி பாதுகாத்து எல்லா மாநகராட்சிக்கும் கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க. மொத்தமாக சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் மொத்தமாக பிஜேபி கூட இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அந்த குதிரை பேரம் மொட்டை பேரம்லாம் எடப்பாடியும் ஸ்டாலின் உதயநிதியும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு அவர் ஆர்வி உதயமாத்திரியும் அவர்கிட்ட போய் நல்லா கேட்டு தெரிஞ்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா குப்பையை அல்லாமல் அவங்க அதற்கு பதில் மணல் அள்ளிட்டு போய் இத்தனை டன்னு சொல்லி போய் அவங்க முறைகேடாக செய்திருக்காங்க. உங்க கூட வந்தவங்க 20-30 பேர் வர்றாங்க, 6-7 பேர் போன்ல ஒவ்வொரு ஆங்கிள் எடுக்கிறாங்க. நான் லைவ் எந்த இருக்கு புட்டேஜ் இருக்கு தெரியுங்களா, 7 பேர் ஒவ்வொரு ஆங்கிள் குத்தி என்னன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின மருத்துவமனைகள் இருக்கு, வெறும் கட்டடங்களாக இருக்கு, ஊழியர்கள் இல்லாமல் வெறும் கட்டடங்களாக இருக்கு. இது போலியோ தொட்டு மருந்து ஒவ்வொரு இடத்துல தமிழகம் முழுவதும் கொடுக்கப்பட்டு வருது. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு. ஸோ அதை எங்களுடைய முதல்வர் தலைமை அரசுக்கு அனைத்து நிர்வாகிகள் அமைச்சர்கள் உட்பட எம்எல்ஏக்கள் உட்பட அனைவரும் சேர்த்து ஒவ்வொரு இடங்கள்ல அதை பார்வையில் வைக்கிறோம். எவ்வாறு அந்த எல்லா குழந்தைகளும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் கேப் போட்டிருக்காங்க. பேருந்து நிலையங்கள், எங்கே பொதுமக்கள் கூடுற இடங்கள், டோல்கேட்லேருந்து எல்லா இடங்களிலும் கேப் போடப்பட்டு யாரும் விடுபட்டு விடக்கூடாதுன்னு இருக்கா. அனைவருக்கும் இந்த போலியோ தொட்டு மருந்து போட்டும் பணிகள் முழு வீச்சில் அமைப்பட்டு கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணமும் இந்த போலியோ நோய் யாருக்கும் இனிமேல் வராமல் தடுக்க அனைத்து முயற்சிகள் எடுக்க, அனைத்து இடத்துலையும் கேம்ப் போட்டு யாருக்கும் எந்த குழந்தையும் விடுபட்டு விடாத அளவுக்கு முழு வீச்சில் செயல்பட்டு வந்தது. கண்டிப்பாக இன்றைக்கி அதில் ஒரு பகுதியாக மதுரையில் உள்ள நம்மளுடைய ஜிஹெச் அதை இப்போ துவங்கி வச்சு பார்வை. வேறு ஏதாவது கேள்வி இல்லை? தமிழ்நாடு சிறப்பு கட்சினா நிறைய பேர் அடிமட்டம் நம்ம நேரத்தையே பேசியாச்சு. பெரிய பொறுப்புள்ள பெரிய பதவி விஷயம். நீங்கள் இதை பேசும் அளவிற்கு அது பெரிய விஷயமும் உண்டு. வேற ஏதாவது இருந்தால் கேட்கலாம் சார். தாய்மாமன் சரி எப்படி சார் எடுத்துறோம்? இல்லை, அதான் முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. இந்த செயல்வடை கொடுத்து எந்தெந்த வகையில் யார் யார் பயனாளிகள் எல்லாம் கொடுத்து கண்டிப்பாக உடனடியாக அந்த திட்டம் துவங்கும். நேற்று இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மாநகராட்சியில் நேற்று நம்மளுடைய இங்கே இருக்கிற ப்ரைவேட் குப்பை இல்லம் அந்த நிறுவனம் ஏற்கனவே போன மாதம் நம்ம அவங்க குப்பைக்கு பதிலாக மணலை கொண்டு போய் கொட்டி ஒரு வழக்கு பிடிபட்டார்கள். நேற்று திரும்பவும் அது ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அவங்க மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க நேற்று வழக்கு பதிவு செய்ய ஆணையர் தலைமையிலாக அனைவரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா குப்பை அல்லாமல் அவங்க அதற்கு பதில் மணல் அள்ளிட்டு போய் இத்தனை டன்னு சொல்லி போய் அவங்க முறைகேடாக செய்திருக்காங்க. இதை பல வருடங்களாக அவங்க பல மாதங்களாக செஞ்சுட்டே வந்திருக்காங்க. போன சில வாரங்களுக்கு முன்னால் 1000 டன்னுக்கு மேலே இதே மாதிரி குப்பைக்கு பதிலாக மணல் அள்ளிப்பை கொட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ நேற்றும் 2 லாரிகள் பிடிபட்டுள்ளது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குப்பைக்கு பதிலாக மணல் அள்ளிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க கணக்கு கட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிபட்டு அது மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இது போன்ற நிறுவனங்கள், ஏன்னா இது நேரடியாக பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுற விஷயம். இதை போன்ற நிறுவனங்களை தான் இப்போ கடந்த திமுக ஆட்சியில் போற்றி பாதுகாத்து எல்லா மாநகராட்சிக்கும் கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க. ஸோ இவர்களை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு மதுரைக்கு தேவையான இந்த சுகாதாரத்துக்கு தேவையான அனைத்தையும் செய்யறதுக்கான முன்னெடுப்பு இருக்குது. நேற்று ஆணையர் தலைமை குழுக்கள் நேற்று ரிவ்யூ நடந்துச்சு. அதுலேயும் இதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். நேற்று இரவும் அது மாதிரியான 2 லாரிகள் குடிபட்டுச்சு. ஸோ அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படும். கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை இருப்பாங்க. சார், ஜிஹெச் மருத்துவமனையில் 10 மணிக்கு நிகழ்ச்சி கொள்ளுன்னா போலியோ சொத்தம் நீங்கள் வரதுக்கு நேராக மாற்றிருப்பாங்க. எம்எல்ஏ இனாக்ரேட் பண்ணி வச்சிட்டாரு. ஈவெண்ட் நடக்கிறப்ப உங்க கூட வந்தவங்க 20-30 பேர் வர்றாங்க, 6-7 பேர் போன்ல ஒவ்வொரு ஆங்கிள் எடுக்கிறாங்க. நான் லைவ் எந்த இருக்கு புட்டேஜ் இருக்கு தெரியுங்களா, 7 பேர் ஒவ்வொரு ஆங்கிள் குத்தி. என்னன்னா கட்சி நிர்வாகி எந்த இடத்துலையும் யாருக்காகவும் நம்ம ப்ரோக்ராம் நிறுத்த சொல்லணும். எல்லா இடத்துலையும் ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எந்த ப்ரோக்ராம் நிறுத்த சொல்லலை. எல்லா இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு இடமா இன்னைக்கு வேற நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்வையிட்டு வரோம்.
10 பேர் 15 பேர் வந்து ஒரு இடத்துல வந்து போன்ல எடுக்கிறதோ பொதுமக்களும் கலந்து எடுக்கிறதோ வந்து இது ஒரு இதனால யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. கண்டிப்பா தொந்தரவு இருக்கும் பட்சத்துக்கு நாங்கள் அதில் சமாதானம் ஏற்றுக்கொள்வோம். சார் ஜிஹெச்லேயே இருக்கும் சார். ஜிஹெச்லேயே சார் நிறைய மெயின்டெனன்ஸ் நிறையா இருக்குது, பில்டிங் நிறையா இருக்குது, எக்யூப்மெண்ட் நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை பராமரிக்கிறதுக்கான மேன் பவர் கிடையாது. இங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஜிஹெச்சில் வந்தீங்கன்னாக்கா ஜிஹெச்ல வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு. என்னன்னா கண்டிப்பா மேன் பவர் இல்லை. பல வருடங்களாக செவிலியர்கள் வேலை கிடைக்கல, பற்றாக்குறை இருக்கு. மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு, இட பற்றாக்குறை இருக்கு. இப்போ மதுரைக்கு ஜிஹெச்சுக்கு வந்து இட பற்றாக்குறை இருக்கு. நம்ம வந்து 2 இடம் கேட்டுக்கிட்டு அவங்க வந்து 10 வருஷமா 8 வருஷமா காத்துட்டு இருக்காங்க. இது எக்ஸ்பான்ஷனுக்காக திட்டங்கள் இருக்கு, ஒன்றிய அரசு வந்து நிதி இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் இடம் கொடுக்காமல் பேசிட்டு இருக்காங்க. நேற்று கூட அந்த கூட்டத்தில் நம்ம இந்த இடத்தை எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கான இடத்த வேணும்னு சொல்லி நம்ம ஒரு வாரத்துல முடிக்க சொல்லி பேசியிருக்கோம். இது எல்லாம் இருக்கு, சரி செய்யறதுக்கான வேலை. இங்கே எப்படி எலக்ட்ரிக்கல் பவர்ல நிறைய வந்து இதா இருக்குங்க சார். மெயின்டெனன்ஸ் இல்லாம வந்து நிறைய அங்கங்க இதா இருக்கு. எல்லா இடத்துலயும் கட்டடங்கள் இருக்கு, அதுக்கு தேவையான ஊழியர்கள். அரசு மருத்துவமனைகள் என்ன ப்ராப்ளம்னா இது இவங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவமனைகள் இருக்கு, வெறும் கட்டடங்களாக இருக்கு. அதுல ஊழியர்கள் இல்லாமல் வெறும் கட்டடங்களா இருக்கு. ஸோ இதெல்லாம் சரி செய்யறதுக்கான வேலைகள் அந்தந்த அமைச்சர்கள், அந்த துறையின் அமைச்சர் முழு வீச்சில் வேலை பார்த்து. குதிரை பேரம், ஒட்டக பேரம் இதெல்லாம் நடக்குது. ஆனா விரைவில் விஜய்க்கு அதிர்ச்சி ஒன்று காத்திருக்குன்னு ஆர்த்திவேக்மார் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதாவது குதிரை பேரம், ஒட்டக பேரம்லாம் வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அவங்களுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் எப்படியாவது குறுக்கு வழியில் ஆட்சியை அமைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டாங்க. அதன் விளைவாக தான் ஒவ்வொருத்தரும் டெலிவிஷன் பண்ணிக்கும். இன்னும் திமுகவில் பல பேர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவரை திமுகவிலே வந்து இதற்கு மேலே அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தினமும் ஒன்றாக சுற்றி இருக்கிற கூட்டணி கட்சியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கப்ப திமுக இருக்க பலரும் அரசியல் எதிர்காலமே இருக்காது, பேசாம அரசியல் விட்டு ஒதுங்கிடலாமான்னு சொல்லி அங்கேயும் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதா தகவல். அந்த குதிரை பேரம், ஒட்டக பேரம்லாம் எடப்பாடியும் ஸ்டாலின், உதயநிதியும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு அவர் ஆர்வி உதயமாத்திரி அவர்கிட்ட போய் நல்லா கேட்டு தெரிஞ்சு சொல்லுங்க. இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா அவர் அடுத்து கவுன்சில் எலெக்ஷனுக்கே கஷ்டமாயிடும். சீமானை வந்து பொது வேட்பாளர் போற மாதிரி ஒரு தகவல் வருது சார். யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போடலாங்க. நாங்க தான் சொல்லிட்டோமே, எல்லாரும் ஒன்றையே தயாராகிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக எல்லாரும் 2 பேரும் கட்சி இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை, திமுகவும் அதிமுக இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. மொத்தமா சேர்ந்து திமுகவும் அதிமுக மொத்தமா பிஜேபி கூட இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் குடும்பத்தை காப்பாத்தினா போதுன்ற முடிவு கொண்டாங்க. திமுகவுடைய தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றி கொண்டா போதும்னு வச்சாங்க. அப்போ மொத்தமா பிஜேபியில் நினைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கலாம் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க 2 கட்சியும் போயிருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரும் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு இருக்காங்க. அது அவர்களுடைய எதிராக யாரு வேணாலும் சேர்ந்து நிற்கலாம். மக்கள் யாரை தெரிஞ்சிருக்காங்க, மக்கள் யாருக்கு வாக்களிப்பாருன்னு நாங்கள் தனியாக நின்று தேர்தலை சந்திச்சோம். எல்லாரும் சொன்னாலும் மக்கள் யாரை விரும்புறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். யாரு வேணாலும் சேர்ந்து நிற்கிறது, எல்லாரும் ஒன்றிணைந்தாலும் அதான் அவருடைய அப்பயாவது அவங்க எக்ஸ்போஸ் ஆகும்.